அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த காட்டுல ஒரு தந்திரமான ஒரு நரி ஒன்று இருந்துச்சு. உழைச்சியெல்லாம் சாப்பிட முடியல, எப்படி நம்ம உழைக்காம சாப்பிடுறது? ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு வந்துக்கிற நோய்க்கு நீங்க வெளியில போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விலங்கு வந்து உங்களுக்கு உணவாகட்டும். என்ன சிங்கராஜா, நான் சொல்ற ஐடியா சரிதானே? எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு சிங்கராஜா ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் ராஜா நான் சொல்றேன். உங்க நோய் சீக்கிரமா குணமாகணும், அதுக்காக தான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு விலங்கும் சிங்கத்துக்கு இரையாக மாறினது. சிங்கமும் நரியும் உழைக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்க தன்னோட பசி தீர சாப்பிட்டாங்க. பாத்துக்கோங்க, என் குழந்தை ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, நல்லா இருக்கணும். நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்க, ஆனா என் குழந்தை மட்டும் நீ எதுவும் பண்ணிடாத. நீ கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி சிங்கத்துக்கு நாம டெய்லியும் போய் உணவாகிறதுனால காட்டுல நம்மளோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் வரத்துக்கு உனக்கு இவ்வளவு லேட்டு? நான் எவ்வளவு பசியோட இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன் லேட்டு? வர்ற வழியில நான் ஒரு வைத்தியரை பார்த்தேன். அந்த வைத்தியரு உங்களுக்கு வந்துக்கிற நோய்க்கு எங்களை சாப்பிட்டா சரியாகாதான், நீங்க உங்க கூட இருக்கிற நிறைய சாப்பிட்டாதான் சீக்கிரமா அந்த நோய் குணமாகும்னு சொன்னாரு. அதான் லேட்டு. அப்படியா? இதோ நான் போறேன். எங்க நரி? சிங்கம் நரிய அடிச்சு சாப்பிட்டு திரும்பவும் எல்லா விலங்குகளும் காட்டுல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க. Please subscribe.